ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். வாசிக்கலாம். சங்கீதம் 68 சங்கீதம் 5 வசனத்தை வாசிங்க. 68 சங்கீதம் 5 வசனம். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை மறந்து போகாமல் மனதுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைங்க, இந்த இடத்துல பல தரப்பினப்பட்ட மக்கள் நீங்க வந்திருக்கலாம், வேற பகுதியில இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய காரியத்துல நம்ம மனசுல காரியங்கள் இருக்கும், சே நமக்கு இதுல ஒரு பதில் கிடைக்காம இருக்குது, நமக்கு இதுல இன்னும் ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்குது, எனக்கு இன்னும் இது ஒரு கேள்விக்குறியாகவே எனக்கு இருக்குது, ஏன் எனக்கு இன்னும் இது நடக்கல, ஏன் எனக்கு மட்டும் இது வாய்க்கவே மாட்டேங்குது, ஏன் எனக்கு மட்டும் இந்த வாசல் திறக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நமக்கு சில நேரம் ஒரு மூச்சு, அதாவது சுவாசிக்க முடியாத ஒரு குகைக்குள்ள இருந்தா நமக்கு எப்படி வெளியே வந்தா போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கவனிக்கிறீங்களா? நம்மளை சுற்றிலும் சில காரியங்கள் நடக்கிற வேலையில மூச்சு விட முடியலப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கும். எப்பண்டா இதுல இருந்து வெளியே வரலான்ற மாதிரி இந்த பந்தை உள்ள அமைக்க வைக்க தண்ணிக்குள்ள அமைக்க வைக்க, அது விட்ட உடனே என்ன ஆகும்? மேல. அதே போல சில காரியங்களை நம்மளை பிடித்து உள்ள அமைக்க வச்சிருக்கோம், விட்டா வெளியே வந்துடலான்னு சொல்லி. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுக்கு நேராக இன்னைக்கு கர்த்தர் ஒன்றை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனமாய் ஒன்றை பார்த்து சொல்லுகிறாரு, உனக்காக அவர் சரி கட்ட போகிறார். இந்த நாட்களில எதுலெல்லாம் உனக்கு சரி கட்ட வேண்டியது பாக்கி இருக்குதோ, எதுலெல்லாம் உனக்கு சரி கட்ட வேண்டியது மிச்சம் இருக்குதோ, இந்த நாள் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார், சரி கட்ட வேண்டிய எல்லா வேலைகளையும் அவர் இந்த நாள் அவர் சரி கட்ட போகிறார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பல விதத்துல நம்ம தியானிச்சிருவோம். இன்னைக்கு வேற விதமா தியானிக்க போறோம். அவர் நமக்காக சரி கட்டுகிற தேவன். ஆண்டவர் ஒன்ன பார்த்து சொல்ல, நீ அதை பண்ணி இதை பண்ணலாம் கத்த சொல்லுற, நீ சும்மா இரு, நான் உனக்காக சரி கட்ட போறேன். நீ பேசாம இரு, நான் உனக்காக சரி கட்ட போறேன். நீ உன் கையை தூக்காம இரு, நான் உனக்காக சரி கட்ட போறேன். எத்தனை பேருக்கு புரியுற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நானே ஆதரவற்று போய் இருக்கேனே ஆண்டவரே, எனக்குன்னு சொல்றது அளவுக்கு எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்ல. சாட்சி சொன்னாங்க, எனக்குன்னு யார் இருக்கிறா அந்த மாதிரி சாட்சி சொன்னாங்க சகோதரி. எனக்குன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ஒரு அடையாளம் என் ஊர்ல எனக்கு கிடையாது, என் கிராமத்துல எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்ல. எனக்கு இன்னைக்கு எனக்கு ஒண்ணுனா கூட எனக்கு நிறைய பேர் வருவதற்கு ஆட்கள் பலம் இல்ல, எனக்கு பலம் செலவழிப்பதற்கு எனக்கு அப்படி தேவையான வசதிகள் இல்ல, எனக்கு போதிய ஒண்ணுமே இல்ல, ஒரு ஆதரவற்ற நிலைமையில தான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு ஒரு அஸ்திபாரம் இல்ல, எனக்கு ஒரு பிடிமானம் இல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு ஆபத்துனால எனக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லையா. இன்னைக்கு நான் இரவு வீட்டுக்கு போலனா கூட என்ன தேட ஆள் இல்லைன்ற ஆட்கள் நீங்க உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கலாம். என்னை விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்ல, என்னை தேற்றுவதற்கு ஆள் இல்ல, என்னை ஆறுதல் படுத்த ஆள் இல்ல, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆட்கள் இல்ல. அப்படி என்கிற நிலைமையில இன்றைக்கு நீ வந்திருப்பாய் என்று சொன்ன கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரா. நல்ல கைகளை தட்டி எஸ். உங்களுக்கு திக்கற்று போய் நீ வந்திருக்கிறியா, அடையாளமே இல்லாமல் வந்திருக்கிறியா, எனக்கு ஒரு பெரிய ஆதரவு இல்லாம நான் வந்திருக்கேன்னு சொல்றியா, கர்த்தர் சொல்லுகிறா, உனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அதை மறந்து போகாதீங்க. ஆமே. நமக்கு யார் இருக்கிறாரு? ஆண்டவர் நமக்கு எப்படி கர்த்தர் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாரு. நான் அப்படி, நான் இப்படி, நான் நீதிமான், நான் நியாயம் இருக்கிற நியாயாதிபதினு உங்ககிட்ட வந்து அவர் நிக்க வரவே இல்லை. ஒரு தகப்பனா வந்து நிக்கிறாரு, ஒரு தகப்பனா வந்து நிக்கிறாரு. பிள்ளைங்க அப்பாவை பார்த்தா பயப்படவா செய்யும், ஆசையா வரும், அப்படிதானே? அது ரொம்ப ஒரு மாதிரி அப்படி அப்படி மிரட்டினாதான் அப்பாவை பார்த்து பயப்படும். ஆமே. நல்லா பழகுனா வந்து செல்லமா வந்து உட்கார்ந்துக்குது. ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, ஒரு தகப்பனா நான் உனக்கு வெளிப்பட விரும்புகிறேன். நீ திக்கற்று போய் இருக்கிறேன்னு சொல்லி, ஆதரவற்று போய் இருக்கிறேன்னு சொல்றியா, உனக்கு நான் தான் தகப்பன். என் பிள்ளைக்கு வேண்டியவர்களை எப்படி நான் ஒவ்வொன்றை நான் பார்த்து கொள்ளுகிறேனோ, உங்க பிள்ளைகளுக்கு வேண்டியதை தகப்பன் ஸ்தானத்துல என்னென்னலாம் நீங்க பாக்குறீங்களோ, கர்த்தர் சொல்லி, என் பிள்ளை ஆகிய உனக்கு நான் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து எல்லாவற்றையுமே நான் மகிமையா செய்ய போறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடலாமாங்க? ஒரு பாட்டு கூட வரும், உம்மை அப்பா 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 என்று சொல்லவா, உம்மை அம்மா 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 என்று சொல்லவா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? பாடி ஆசையப்பட, அன்பு காட்டும் போது நீங்க அப்பாவை போல, என்ன அரவணைத்து தேற்றும் போது அம்மாவை போல. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஆசை அம்மாவை போல. ஒரு ஆமென்.
அல்லேலூயா. அப்போ நம்ம அப்பான்னு சொல்லி கூப்பிடலாமா? வேதம் சொல்லுகிறது அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரா? கையை தட்டி இருக்கணும். ஆமே. என்ன நீ கடவுள் தான் கூப்பிடணும். என்ன எப்படிதான் கூப்பிடணும்? தேவன் தெய்வமே அப்படிதான் என்ன பண்ணணும்? என்ன கூப்பிடணும் ஆண்டவர் சொல்லலையா? என்ன அப்பான்னு கூப்பிடுங்க கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்ப அவர் அப்பான்னு கூப்பிட்டா அவருக்கு பையன் யாருதான்? ஐயோ என்ன சவுண்டு பாப்பா, என்ன ஒரு சவுண்டு. ஆமே. அவருக்கு பையன் நம்ம தான். 4 பேர் இருந்தாலும் நம்ம தான் அவருக்கு செல்ல பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லு. ஒரு 15 பெண்கள் இருந்தால் நீங்க தான் அவருக்கு நல்ல மகள்கள். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. குமாரர் குமாரத்திகள். ஆமென். அப்ப அப்பாக்குள்ளதெல்லாம் யாருக்கு தான்? சந்தோஷம் இல்லையே உங்களுக்கு எல்லாம்? அப்பாவே நமக்கு தான். ஆண்டு நான் தான் உன் தகப்பன்னா நமக்கு ஆதரவா இல்ல, எனக்கு ஒரு ஆதரவு இருக்கு இங்க பார் அப்படின்னு ஆண்டவர் வந்து நிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கையை தட்டி. இனி சொல்லக்கூடாது. இன்னைக்கு நல்ல சாட்சியை கேட்டோம். இனி நம்ம சொல்லக்கூடாது எனக்கு அவர் இல்ல இவர் சொல்லி, எனக்கு இன்னார் இருக்காருயா, அவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கையை தட்டி. அவர் இன்னார் என்பதை. மோசே போய் நிக்கிறார் பார்வோனுக்கு முன்னாடி. ஆராதிக்க ஜனங்களை விடுவியா விட மாட்டியா? நாங்களாம் எங்க போயிட்டு வரணும்? அப்படி மலிப்பி பாக்குறாரு ஃபர்ஸ்ட் மோசே. நாங்களாம் போய் என்ன பண்ணிட்டு வரணும்? உடனே பார்வோன் சொல்றான் சரி போயிட்டு வாங்க. உடனே மோசே பார்க்குறாரு. போறேன்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டான். அவருன்னு சொல்ற உன் ஆடு மாடுங்க உனக்குள்ளதெல்லாம் எங்கே தான் இருக்கணும்? அம்மா அப்பாலாம் போயிட்டு வாங்க, உன் பிள்ளைங்களாம் எங்கே தான் இருக்கணும்? மோசே பார்க்குறாரு. இவன்ட்ட கொஞ்சம் விவரமாக தான் பேசணும். அப்போ பாருங்க, மோசே போய் நிற்கிறாரு. பார்வோன் என்னமோ சொல்றாரு. அப்புறம் பார்த்தாரு, உன்ட்ட இப்படி பேசலாம் ஆகாதுரா தம்பி. கையை நேராக கோலை போய் தண்ணியில போய் நீட்ட ரத்தமா மாறிட்டு. ஒரு ஆமென் சொல்லு. நான் தனி ஆள் இல்ல, என் பின்னாடி யார் இருக்கிறா? என் தேவன் என் கூட இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்த. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெரிய பேக்ரவுண்ட் யாருதான்? யாரு? அப்பா. தைரியமா சொல்லுங்க அப்பா. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவன் தான் நம்முடைய தகப்பன். ஆமே. அந்த தகப்பன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உனக்கு சரி கட்ட வேண்டியது நிறைய இருக்குது. நீ கடந்து வந்த பாதையில நிறைய சரி கட்டப்பட வேண்டியது இருக்குது. அது எல்லாவற்றையும் நான் சரி கட்ட போறேன். மனுஷன் சரி கட்டினானா விட்டுட்டு போயிடுவான். சில காரியத்தை அவனால முடிஞ்சதை சரி கட்டுவான், ஆனா சிலதை விட்டுட்டு போயிடுவான். ஆனா அவர் இறங்கி சரி கட்டினான்னு வச்சுக்கோங்க, இன்ச்சியா உனக்கு மகிமையா சரி கட்ட ஆரம்பிப்பாரு. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம சில காரியத்தை 2 மனுஷர்களை குறித்து நம்ம பார்த்து அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி சரி கட்டினாரு என்பதை குறித்து பார்க்க போறோம். பக்கத்துல நமக்கு சொல்லி தட்டி சொல்லுங்க. கேட்க ரெடியா? கருக்குள்ள பட்டயமா வார்த்தை வரும். கேட்க ரெடியா? ஒரு பக்கம் வெட்டும், ஒரு பக்கம் தடவி விடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பின்னாடி அங்க ஒரு பைபாஸ் போது போல இருக்கு. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுவோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உரியா என்கிற ஒரு மனிதர். எத்தனை பேர் இந்த சம்பவத்தை வாசிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் உரியா என்கிற ஒரு மனிதரை குறித்து சொல்ல. இந்த உரியா என்கிறவன் யார் கவனிக்கிறீங்களா? இந்த உரியா என்கிறவர் யாருன்னு சொன்னா, தாவீதினுடைய யுத்த களத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண போர் சேவகன். ஒரு ஆமென் சொத்தமா சொல்லுங்க. போர் சேவகன் இந்த உரியா என்கிற மனுஷன். இப்போ தேசத்துல யுத்தம் நடக்குது. கவனிங்க எல்லாம் என்ன பாருங்க. தேசத்துல யுத்தம் நடக்குது. யுத்தத்துக்கு எல்லாரையும் அனுப்பி விட்டாச்சு. அனுப்பி விட்டதுல இப்ப யாரும் போயிருக்கிறா? உரியாவும் போயிருக்கிறார். எல்லா போர் சேவகர், தளபதிமார்கள், மந்திரிமார்கள் எல்லாரும் போயிருக்கிறாங்க. ஆனா தலை எங்க உட்கார்ந்துட்டாரு? கவனிக்கிறீங்களா? தலை எங்க உட்கார்ந்துட்டாரு? தலை யாரு? சூப்பரா எல்லாம் நீ நல்லா கவனிப்பீங்க போல இருக்குது. தாவீது தலை. நம்ம தலை தாவீது ராஜா எங்க உட்கார்ந்துட்டாரு? வாசித்தால் அழகா இருக்கும். 11ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க பாப்போம். சாரி, 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். எருசலேம்ல அவர் என்ன பண்ணிட்டாரு? இருந்து விட்டார். நல்ல இருந்துகிட்டாரு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? சரி, அது நம்ம கடைசியா பாப்போம் அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி. இப்ப இவர் தலைவர் இருந்தாச்சு, எல்லாரையும் அனுப்பிட. நீ போ, நீ போ, நீ போ. ஒரு யுத்தத்துக்கு முன்னிருந்து நடத்தக்கூடியவரை யாருதான்?
சத்தமா கேட்கல. ராஜா, ஆமே, நீ இந்த நேரத்துல நீ காலாட்கள் போகணும், இந்த நேரத்துல நீங்க குதிரை ஆட்கள் போகணும், இந்த இடத்துல நீங்க யானை ஆட்கள் போகணும் சொல்லி ஒவ்வொருவரையும் அனுப்பி விடணும். யார் தோத்துட்டு வந்தாலும் சேரா நீ போன்னு சொல்லி யாரை கரெக்டா பிரிச்சு விட்டுட்டே இருக்கணும். ராஜா தான் முக்கியம். ராஜாவை தீத்தாலே சிப்பாய்கள் சாகலனாலும் எங்க சரண்டர் ஆயிரணும், அடுத்த தேசத்துக்கு நேரா. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். கோலியாத்த போட்ட உடனே பெலிஸ்தரெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்ப மெயின் அங்க யாருதான்? கோலியாத்து தான். இப்ப இங்க மெயினே யாருதான்? தாவீது தான். ஆனா தலைவர் எங்க இருந்துட்டாரு? வீட்டுல இருந்துகிட்டாரு. மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? போ சொல்லியாச்சு. இப்போ மும்முரமா நடக்குது அங்க யுத்தம். என்ன ஆயிட்டு இருக்குது? மும்முரமா நடக்குது. தலைவர் வீட்டுல படுத்து இருக்கிறாரு. இப்போ என்ன பண்றாரு? தாவீது படுத்து இருக்கிறாரு. அவருக்கு என்ன வரல? தூக்கம் வரல. தூக்கம் வராம என்னமோ பண்ணாரு. அங்க என்னமோ நடந்துருச்சு. வராமன்னு சொல்லுங்களேன். கவனிக்கிறீங்களா? அங்க என்னமோ நடந்துச்சு. அதை நான் கடைசியா கொண்டு வந்து முடிக்கிறேன். இப்போ அந்த உரியாவினுடைய சாரி வாசிப்போமே, வாசிச்சா கரெக்டா இருக்கும். 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். சரி, போதும். இப்போ தாவீது வீட்டுல அமர்ந்ததுனால அங்க ஒரு தீமையான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சகோதரிய பேர் பத்சேபாள். என்ன சொல்லுங்க? சரி, இப்போ தவறு நடந்த உடனே இவருடைய கணவர் யாருன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்பதான் டைட்டில் யார் பேர் வருது? கவனிக்கிறீங்களா? இவங்களுடைய கணவர் யாருப்பா? உரியா. உரியாவா? அவன் இப்ப எங்க இருக்கிறான்? அவன் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே அவனை கூப்பிடு. தாவீது உடனே ஆள் அனுப்புறாரு. புறா கிட்ட கெட்டி அனுப்புனாரு. அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்குது. நடந்தவனு கூப்பிடுறாங்க. உரியா, உன்னை ராஜா கூப்பிடுதாராம். இப்ப இதுக்கு என்ன ராஜா கூப்பிடணும்? சரி, அவருடைய கட்டளை நான் என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூட. வேக வேகமா என்ன பண்ற? உரியா புறப்பட்டு வந்த உடனே இங்க நடக்கக்கூடிய காரியங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். இங்க தாவீது உரியாவை பார்த்து அவர் சொல்லுகிறாரு, உரியா நீ வீட்டுக்கு போப்பா. நீ எங்க போ? வீட்டுக்கு போய் நீ சந்தோஷமா இரு. உன் மனைவியோட நீ சந்தோஷமா இரு. உனக்கு சில காரியத்தெல்லாம் நான் கொடுக்கிறேன். உடனே உரியா சொல்லுகிறாரு. 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோட படுத்து கொண்டிருந்தான். கரங்களை உயர்த்தி நல்லா கவனிங்க. இங்க தாவீது சொல்றாரு, யுத்தத்துல இருந்து நீ வந்திருக்கிற, சரி ரொம்ப கஷ்டப்பட்டு நீ வீட்டுக்கு போய் நீ சந்தோஷமா இருப்பா. ஆனா அந்த உரியாவுடைய மனசு கேட்கல. அவன் சொல்றான், என்னுடைய எல்லா ஜனங்களும் எங்க போய் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உயிரை பணயம் வைத்து யுத்தம் பண்ணி கொண்டு, நான் என் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண மாட்டேன், நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொல்லி ராஜாவுடைய வாசற் படியிலே, கவனிக்கிறீங்களா, இதுதான் சபை, இதுதான் அரண்மனை, நான் சொல்றேன் போப்பா. ஆனா அவன் காலையில டோரை திறந்து தாவீது பாக்குறாரு. காலையில டோரை திறந்து பார்த்தா வாசல்லே தலையை வச்சுட்டு யார் படுத்து கிடக்கா? உரியா. யுத்தத்துல இருந்து வந்தா, அப்பா பிழைச்சோம்டா, நம்ம குடும்பத்தை போய் பார்ப்போம்னு சொல்லி தான் எல்லாம் ஓடுவான். ஆனா இந்த உரியா வாசலண்டிலே படுத்து கிடக்குறாங்க. ஆமன். கரங்களை ஆமன் சொல்லுங்களேன். மறுபடியும் பாக்குற தாவீது, இவன் இன்னும் வீட்டுக்கு போலியா, சரி என்ன பண்ணலாம், மறுபடியும் கூப்பிடுறாரு. மறுபடியும் கூப்பிட்டு, உனக்கு தேவையானவர்கள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், உனக்கு நான் தருகிறேன்னு சொல்லி மறுபடியும் எல்லாவற்றையும் தந்து அனுப்பும் பொழுது மறுபடியும் உரியா சொல்லுகிறாரு. 11ஆம் வசனத்தை வாசிங்க. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோபாவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிப்பதற்கு நான் குடிப்பதற்கு என் மனைவியோடு இருப்பதற்கு இதுவா நேரம்? என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குது? யுத்த இடத்துல இருக்குது. நான் கொஞ்சம் நான் இருந்தாலும் ஐயோ, யுத்தத்தை தோத்து போட உடன்படிக்கை பெட்டி பிடிச்சிட்டு போயிருவாங்களே. அவனுடைய இருதயம் ஃபுல்லா வீட்டுக்குள்ள இல்ல, இருதயம் ஃபுல்லா எங்க இருக்குது? யுத்த காலத்துல உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்குது. கூடாரம் அங்க. நான் எப்படியா வீட்டுக்குள்ள போவேன்? அன்னைக்கு எங்க இருந்துட்டாரு? ஜனங்களோட தங்கியாச்சு. மறுநாள் நடக்கிறது. மறுநாள் சொல்ல அவனை குடிக்க வச்சு வாசிங்க 12ஆம் வசனத்துல இருந்து. அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கு நீ இங்கேயே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பி விடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். அன்னைக்கும் மறுநாள் அவர் எங்கே தான் இருக்கிறாரு? எருசலேம் வாசலண்டிலேயே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் வாசிங்கம்மா. தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல். எஸ், கைகளை தட்டி நல்லா தேவ மகிமை, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க இந்த வரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம். அல்லேலூயா. தாவீது உரியாவை அழைத்து சொல்லி பார்த்தாரு, கேட்கல. சில வெகுமதிகளை கொடுத்து பார்க்கிறாரு, கேட்கல. இப்போ கூப்பிட்டு குடிக்க வைத்து
வெறிக்க வைத்து நீ வீட்டுக்கு போப்பான், அப்படியே போதையிலையாவது உரியா வீட்டுக்கு போயிடுவான்னு சொல்லி அவனை என்னென்னமோ பண்ணி வச்சு பார்க்கறாங்க. அந்த போதையிலையும் வீட்டு வாசற்படியிலேயே, ராஜாவின் அரண்மனை வாசலிலேயே படுத்து கிடக்கிறாரு. எந்த உலக பிரகாரம் போதை யாருக்குள்ள இறங்கல? உரியாக்குள்ள இறங்கல. ஒரு சத்தமா ராமன் சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தாவீதுக்கு கிடைச்சிருக்கிறாரு! எப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன்! தாவீது பார்த்தாரு, மறுநாளையும் பார்க்கிறாரு, இவன் இங்கே தான் படுத்து கிடக்கான, என்ன பண்ணலாம்? உடனே உரியாவை கூப்பிடுறாரு. உரியா வா, ஒரு லெட்டரை எழுதுறாரு. லெட்டர் எழுதி மடிச்சு இதை கொண்டு போய் யார் இடத்துல போய் கூடு? யோவாப்னு நினைக்கிறேன்னா, யோவாப் என்கிறவர்கிட்ட போய் என்ன பண்ணி இந்த லெட்டரை போய் கூடு. சின்ன பிள்ளை மாதிரி யார் இருக்கிறா? இப்போ நான் போறேன், போற போக்கில் என் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு போறேன்னு கூட யார் போல? எத்தனை கவனிக்கிறீங்க? நான் லெட்டரை போற வழியில போய் நான் பார்த்துட்டு போயிருந்தேன்னு சொல்லி கூட உரியா தான் வீட்டுக்கு போய் அப்படி போய் பார்த்துட்டுலாம் போயிடுறேன். நான் போன உயிரடி வருவனா கூட யாருக்கு தெரியாது, யுத்தத்துக்கு வருவனா தெரியும். ஆனாலும் நான் போறேன், என் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில நான் உண்மையா இருப்பேன், ராஜாவுக்கு நான் கீழ்ப்படிவேன். லெட்டரை வாங்கிட்டு வேக வேகமா போடுறாரு. யோவாப் அங்க யுத்த காலத்துல நிக்கிறான். அவர் ஒரு தளபதி. யோவாட்ட போய் கொடுக்குறாரு. உரியா லெட்டர் கொடுத்தன யோவாப் பிரிச்சு வாசிக்கிறார். கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். யோவாப் போய் என்ன பண்றாரு? என்ன உரியா கொண்டு வந்திருக்கிறான் லெட்டர் சொல்லி லெட்டரை வாசித்து அதுல உள்ள எழுதி இருக்குது, இவனை பலவான்கள் மத்தியில இவனை நிற்க வைத்து நீங்கள் எல்லாரும் இவனுக்கு பின்பதாக என்ன பண்ணிருங்க? வந்துருங்க, உரியா சாகட்டும். என்ன எழுதியிருக்கு கவனிச்சிங்களா? இவனை யுத்த காலத்துல முன்ன விட்டுட்டு நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருங்க? பின்ன வந்துருங்க, இந்த உரியா சாகட்டும். அவனுடைய மரண கடிதத்தை யாரு சுமந்துட்டு ஓடி வந்தா? கையில லெட்டர் நம்மளா தான் பிரிச்சு படிச்சிருப்போம். ஆனா அவன் எடுத்துக்கிட்டு ஓடி வரான் யுத்தத்துக்கு. உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்குது, என் ஜனங்களெல்லாம் யுத்தத்துல நிக்கிறாங்கன்னு சொல்லி வேக வேகமா ஓடி வந்து அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறான். யோவா படிச்சுட்டு உரியாவை பார்க்கறான். அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? யோவா அவனை பலவான்கள் மத்தியில உரியாவை அனுப்புறான். அது வரைக்கும் உரியாவுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு, அவன் அங்கதான் சண்டை போடும். ஏன்னா உரியாவுக்கு கொஞ்சம் பலன் தான், அவனுக்குரிய ஒரு குவாலிட்டி இருக்குது, அவனுக்குரிய பலன் கொஞ்சம் தான் இருக்குது. அப்ப அவனை நிக்க வச்சது ஒரு இடத்துல. இப்போ லெட்டரை கொடுத்துட்டு உரியா சொல்லியிருப்பான், நான் என் இடத்துல போய் நான் சண்டை போட போறேன். உன்னை யோ சொல்லுவான், நீ இங்க நிக்க வேண்டாம், நீ அங்க போய் நில்லு. உரியாக்கு மனசுல தோணி இருக்கும், நம்ம இங்க தானே இத்தனை காலமா நின்று சண்டை போடும், நமக்குள்ள ஏரியா இங்க தானே, அது பலவான்கள் அல்லவா, நம்மளால முடியாது என்பதை தெரிந்தும் ஒரு கட்டளை நமக்குள்ள வந்துச்சேன்னு சொல்லி அந்த கட்டளை மீறக்கூடாது என்று சொல்லி பலவான்கள் மத்தியில தன் ஆயுதத்தை எடுத்துட்டு உரியா போறான். கரங்களை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்களேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. போகும்பொழுது உரியாவின் மனம் எப்படி இருந்திருக்கும்? நான் போற இடம் பலவான்கள் மத்தியில, நான் யுத்தத்துக்கு போக போறேன்னு சொல்லிட்டு நிற்கும் பொழுது அங்க யுத்தம் பயங்கரமா நடக்கிறது. பகைவர்கள் வந்து உரியாவை அடிக்கிறாங்க. ஆனா பின்ன பார்த்தா ஒரு பயம் இல்லை. உரியாவுக்கு பின்ன பாக்குறா, ஓ என்னோட சில ஜனங்கள் எனக்கு தோல் கொடுப்பாங்க, என் தோழர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி தானே என் வீட்டுக்கு போகாம நான் வாசல் படியில படுத்து கிடந்தேன். என்னுடைய சகோதரர்கள் யுத்தம் பண்றாங்கன்னு சொல்லி அந்த சகோதரர்கள் எனக்கு தாங்குவாங்கன்னு சொல்லி பாக்குறான். இங்க ஒரு பயலையும் காணும். ஒரு சகோதரர்கள் உரியா மட்டும் நிக்கிறான் தனியா. பட்டயம் அவன் மேல் விழுந்தது. உரியா மடிந்து போகிறான். உரியாவுடைய கதை அதோடி முடியுது. அங்கே ரத்த சாட்சி மாதிரி அவன் மரித்து போகிறான். இந்த செய்தி தாவீது கேக்குது. தாவீதுக்கு நியூஸ் போகுது, உரியா செத்தான். தாவீதுக்கு சந்தோஷம். ஒளிஞ்சது ஒரு கதை. உடனே போறான். உரியாவின் மனைவி எங்க? அவள் வீட்டுக்கு கூட்டிட்டு வா உடனே. ஒரு பாவத்துக்காக இந்த காரியங்களை செய்யறான். ஒரு நாள் காயின் ஆபேல காணிக்கை செலுத்தினாங்க. ஆபேலுடைய மரணத்துக்கு காயின் காரணம். ஆபேலுடைய ரத்தம் சிந்தினது. அவன் ரத்தம் கேட்டுச்சா இல்லையா? பரலோகத்துக்கு போனதா இல்லையா? சத்தமா ராமன் சொல்லுங்களேன். கர்த்தர் சரி கட்ட ஆரம்பித்தார். அதே போலதான் உரியாவுடைய ரத்தத்திற்கு தேவன் சரி கட்டுகிற ஒரு நேரம் வந்துச்சு. நல்ல கையை தட்டி ஆமென். உரியா மரிக்கிற காரணம் பத்சேபாளுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், இருந்துச்சோ இல்லையோ தெரியல, அவன் நண்பர்களுக்கு தெரியாம, யோவாப் கூட நினைச்சிருப்பான் ஏன் தாவீது இப்படி செய்யறாரு, எதுவுமே தெரியும், யாராலையும் உதவி செய்ய முடியல. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, என் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரோட ரத்தம் இன்னைக்கு சிந்திச்சே, அவன் உயிர் பிரிந்ததே, இவனுக்காக நான் சரிகட்ட இறங்கி வரேன்.
நான் சரி கட்ட இறங்கி வரேன். நீ கர்த்தர் சொல்லுகிறா, இங்க சில உரியாக்களை போல சில ஜனங்கள் இருக்கிறீங்க ஐயா, அப்பாவி போல சில பிள்ளைகள் இருக்கிறீங்க. உனக்காக கர்த்தர் சொல்லுகிறா, இனி நான் பேசுவேன், இனி நான் களத்தை தூக்குவேன், இனி உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ அமைதலாயிரு. உன் ரத்தம் சிந்தக்கூடாது, உன் கண்ணீர் சிந்தக்கூடாது. இனி உனக்காக நான் சரி கட்ட இறங்கி வரேன். நல்ல கையை தலைக்கு மேல தட்டி எஸ் ஹல்லேலூயா. உனக்காக பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்காக ஆண்டவர் சரி கட்டுகிற ஒரு நாள் இது. உனக்காக கர்த்தர் சரி கட்டுகிற நாள் இது. எஸ், இந்த காரியம் நடந்துச்சு. உரியாவுக்காக கர்த்தர் இறங்கி வந்தார், பேச ஆரம்பிச்சார். என்ன நடந்துச்சு தெரியுமா? தாவீதுக்கு வாசிங்க. அதே ஒரு 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அதெல்லாம் கவனமா கவனிங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பட்டயம் என்றைக்கும். நீ ஒரு நாள் தான்டா உரியாக்கு முன்னாடி பட்டயத்தை வச்ச, நீ ஒரு நாள் தான் உரியாக்கு முன்னாடி உன் பட்டயத்தை வச்ச. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். கர்த்தர் சரி கட்ட ஆரம்பிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தொடர்ந்து வாசிங்கம்மா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். உனக்கு சம்பந்தமே இல்லாத எவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நீ மறைத்து செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். எத்தனை புரிஞ்சது? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. நீ இருளில செய்ததை நான் சூரியனுக்கு முன்பதாக என்ன பண்ணுவேன்? நான் செய்வேன். நீ செய்ததை நான் எல்லாருக்கும் முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்? வெளியரங்கமாய் நான் செய்வேன் என்று கர்த்தர் பேசுறேன். ஒரு உரியாவுக்காக கர்த்தர் இறங்கி வந்து சரி கட்ட ஆரம்பிச்சார். தாவீது கிட்ட சொன்னார், இதை நான் செய்யாம போகவே மாட்டேன். ஆனா தாவீது அதற்கப்புறம் ஆண்டவருக்கு முன்னாடி சரண்டர் ஆயாச்சு. இதுதான் தாவீதுக்குள்ள இருக்கிற ஒரு இன்னொரு ஸ்பெஷல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாவீது அப்படி இல்லைன்னா யாரும் மாத்திராதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தாவீதுக்குள்ள இருக்கிற இன்னொரு காரியம் என்ன? அவரு பாவம் எல்லாரும் மனுஷனும் பாவிதான், பாவம் செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் பேசின மாத்தத்துல என்ன பண்ணிட்டாரு? தன் தவறுகளை உணர்ந்து சங்கீதம் 53 என்று நினைக்கிறேன், அந்த 53ஆம் சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். அந்த 53ஆம் சங்கீதத்தை வீட்டுல போய் வாசிங்க. தாவீதுடைய உருக்கமான வார்த்தைகள், நான் தவறு செஞ்சிட்டேன், ஈசோப்பினால் என்னை சுத்திகரி ஆண்டவரே என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனாலும் செஞ்சதுக்கு தண்டனை உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லு, மன்னிப்பு உண்டு, ஆனா தண்டனையும் உண்டு. அல்லேலூயா. மன்னிச்சிட்டாருன்னா ஆண்டவர் தண்டனையும் கொடுக்க விட மாட்டாரு. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தவன உனக்கு தண்டனை இல்லாம போயிடாது. அபிஷேகம் பெற்ற பிறகு உனக்கு தண்டனை இல்லாம போயிடாது, கூட்டி கொடுப்பாரு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுக்குதான் நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கேன், இதுக்குதான் நான் இன்னும் அபிஷேகம் பெறாம இருக்கிறேன், அதுக்கு இன்னொரு தண்டனை இருக்கு உனக்கு. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் நம்ம செய்கிற காரியங்களுக்கு நம்ம ஒரு உரியாவை பார்த்தோம். உரியா ஒரு அப்பாவி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அவருக்கா கர்த்தர் என்ன பண்ணினார்? சரி கட்ட ஆரம்பிச்சார். ஆமென். அப்ப தாவீது ஒரு பக்கம் தீமையை செய்யறாரு, அதற்கும் தேவன் சரி கட்ட ஆரம்பிச்சார். நான் தான் சொன்ன, பட்டயம் 2 பக்கமும் என்ன பண்ணும்? வெட்டும். நீ அப்பாவியா இருந்து நீ எந்த காரியமும் செய்யாமல் இருந்த உனக்காக கர்த்தர் பரிந்து பேச இறங்கி வருவார், உனக்காக காரியங்களை செய்ய இறங்கி வருவார். நீ துணிகரமாய் ஒரு பாவத்தில் இருக்கிறியா, துணிகரமாய் ஒரு காரியத்தில் இருக்கிறியா, கர்த்தருக்கு கணக்கு கேட்காம போகவே மாட்டார். கர்த்தர் சரி கட்டாம போகவே மாட்டார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நீ அப்பாவியா இருந்தா உனக்கு அப்படி சரி கட்டுவாரு, நீ இப்படி இருந்தா உனக்கு இப்படி சரி கட்டுவாரு. இதுல நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம தெரிந்தெடுத்துக்க வேண்டியதான். பக்கத்துல பார்த்து சொல்லு, சரி கட்ட ஆரம்பிச்சுட்டாரு. ஐயா என்ன ஒரு மாதிரி பயத்து பாக்குற மாதிரி இருக்கிற, ஒரு திகிலோடி சொல்லு பக்க, இதுதாயா விடுதலை. கைய தட்டி, விடுதலை வேற ஒண்ணும் கிடையாது, சத்தியத்தை அறிந்தாலே விடுதலை தான். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக போறீங்க? ஐயோ எனக்கு யார் இருக்கிறான்னு சொல்லி வந்தேன், உரியாவின் தேவன் ஏன் கூட இருக்கிற, இதுதான் விடுதலை. கைய தட்டி, நான் பாவத்தோட வந்தேன், பாவம் செஞ்ச தாவீதுக்கு பட்டயம் வீட்டுல இருந்துச்சான். இதை புரிந்து கொண்ட நமக்கு இன்னைக்கு விடுதலை. ஆமென். பாவத்தோட வீட்டு வாசற்படியில போனோம்னா உன் கண்ணுக்கு பட்டயம் தெரியணும். என் வீட்டு ஃபுல்லா பட்டயமா இருக்குதப்பா.
ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்ல எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு யார் என்ன ஆதரவு இருக்கா, எனக்கு யார் இருக்கிறான்னா உனக்கு இன்னொரு ஞாபகம் வரணும். ஊரியாவின் தேவன் ஏன் கூட இருக்கிறார். ஊரியாவின் தேவன் ஏன் கூட இருக்கிறார். கையை தட்டி வேகமா நல்ல ஒரு ஆமென் சத்தமா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா.